நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் உங்களுக்கு ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நான் நினச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான். இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அதுக்கு வீட்லயே சாதம் வச்சு மோர் சாதம் சாப்பிட்டுக்கலாமே. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலுக்கு போகும்போதும் அவனை தான் நினைப்பேன். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது, நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கி என்னால லக்ஸுரியா எல்லாம் போட முடியும். அதுக்கு அட அங்கதானயா விஷயமே இருக்கு. இப்போ நான் நினைக்கிற ட்ரெஸ் எல்லாமே வாங்கி போட்டுக்க முடியும். ஆனா அவங்க அது போடலையேன்ற வருத்தம் நிறையவே இருக்கு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அண்ணனுக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ராஜா மாதிரி, உங்களை மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன். ஓகே. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. எப்பெல்லாம் அண்ணனை பார்த்து அண்ணே நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு தோணும்? நான் கார்ல போயிட்டு இருப்பேன், அவன் நடந்து போவான். கிளவி சின்ன பிள்ளையிலே சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. வச்சிருக்கான். ஆனா பெட்ரோல் செலவாயிடுமே, நம்ம இதுக்கு நடந்து போய்க்கலாம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நம்ம இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள நல்லபடியாக செட்டில் பண்ணிட்டோம், நம்ம டெவலப் ஆகிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். தங்கச்சி நீ காரில் போனோன்னா அடுத்த நிமிஷம் எங்கேயோ பணத்தை பெரட்டி காரை ரெடி பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிடலாம். பட் நமக்குன்னு வரப்ப அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அப்ப நீங்க இப்பயே ஒரு லிஸ்ட் கொடுத்துருங்க, எனக்கு இந்த செய்முறையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், உன்னை பாத்துக்க. சரி, எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் சார். ஆனா சொன்னதை செய்யணும். நான் செய்யறது தான் சொல்றேன். அது ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் நீ வந்து நின்னா போதும் அண்ணா அப்படின்னு, எனக்கு நீ வந்து நின்னாலே போதும். இல்லே அம்புட்டு நல்லவனடா நீ. செய்யணுங்களா சார்? என்ன சார் நீ வெறும் நின்று என்ன பிரயோஜனம்? என்னடி இது? அவங்க பொண்ணுக்கு வந்து செய்யறது ஒரு இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி அவன் என்ன நினைக்கிறான். நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. இந்த தங்கச்சிங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல புரியல. ஒண்ணு ரைட் ராயலா எதுவும் செய்யாதன்னு சொல்லுங்க, பொண்ணுக்கு செய்யற மாதிரி அவன் செய்யணும்னு நினைக்கிறான் சார் அப்படிங்கிறீங்க. அந்த அங்கிள் சொல்றது தான் சரி, நீங்க எனக்கு எடுக்க பாக்குறீங்க. நான் இனிமே உங்க டியூஷனுக்கே வரல. அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது உங்களுக்கு? பாப்பா ஏஜ் அட்டன் செகண்ட் அதுதான். இதுல என்னெல்லாம் செய்ய வேண்டாம் அவங்க அண்ணன்? என்னங்க சைட்டா இறக்குறீங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். அல்லது இவ்வளவு செய் போதும் இப்பயே சொல்லிருங்க. சரி, எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். இப்படி சொன்னாலே எனக்கு டேய், இந்த சீன் எல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம். இப்போ உங்க தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றப்ப நீங்க என்னெல்லாம் செய்யற ஐடியால இருக்கீங்க? ஒரு 10 பவுன் நகை போடணும். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. இப்போ நீங்க யோசிங்களேன், ஒரு 2 பவுன் செய்யலாம், நியாயம் இருக்கு. அடுத்தது காலேஜ் போறப்ப செய்யலாம், அதோட கல்யாணத்துக்கு செய்யலாம், அந்த பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறக்கும் அதுக்கு செய்யலாம். இதோட நிறுத்திக்கணும், கடப்பக்கெல்லாம் வந்துட கூடாது. என்ன அங்க வர மாட்டேன், நீ அடிக்கடி கிட்ட வரணும். நீங்க 10 பவுனுங்கிறது ஒரு கல்யாண செலவுங்க. 50,000 ரூபாய் ஒரு பவுன், 5 லட்சம் ரூபாய். நீங்க சொல்றது கணக்கு. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. 21 தட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க. 7 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுமா, இது தேவையா? தப்பு இல்ல ராஜா, தப்பே இல்ல. பிரதீப் வாங்க. புடவையோட வந்தா போதும், நகை வேண்டாம் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுனாவது போடணும்ல. அடம் பிடிக்கிறிய நீ. ஏங்க 10 பவுன்லாம் மார்க்கெட்ல இல்ல. இந்த அண்ணெல்லாம் பாரு 10 பவுன் மினிமம் போடுறாரு, கிளப்பி விட்டீங்கன்னா அன்னைங்கெல்லாம் செத்தாங்க. சாவு சாவும்ல. பொண்ணு வயசுக்கு வந்தா 10 பவுன் போடணும் போல் இருக்குன்னு எல்லா தங்கச்சியும் நினைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. இப்போ இது கல்யாணத்தை பத்தி அவர் யோசிக்கணுமா, உங்க வீட்டுல யோசிக்கணுமா? வீட்ல யோசிக்கிறாங்க சார். அதாவது அதான் வந்துட்டீங்களே, வீடு கேக்குறாங்க. அதனால அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், வீடு இல்லாத நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்கம்மா. சொந்த வீடு இருக்க மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் யோசிக்கலைங்கிறீங்க, அவரை யோசிக்க விடல. அவருக்கு யோசிக்கிற சூழல் இருக்கா என்ன? நிறைய போறான்டா. உங்களுக்குன்னு ஒரு யோசிச்சாங்களே உங்க அம்மா அப்பா, என்னது இந்த மாதிரி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துறணும். இவ்வளவு யோசிச்ச உங்க அம்மா அப்பா உங்க அண்ணனை பத்தி ஒன்னு யோசிச்சிருக்கணும்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. உங்களை செட்டில் பண்றதுலயே அவர் லைஃப் மாட்டிக்கிச்சு. சார் 31 வயசு ஆயிடுச்சு. இது ஒரு ஏஜ்லாம் இல்ல, 31 வயசுல இப்ப சாதாரணமா கல்யாணம் நடக்கக்கூடிய வயசு தான். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? அவரை கல்யாணம் பண்ற சூழ்நிலையில நம்ம குடும்பம் வைக்கல, அவரை கடன் வாங்குற சூழ்நிலையில நம்ம குடும்பம் வச்சிருக்கு. ஆமா, மறந்தே போச்சுடா. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது யாரு? நான் தான் சார். உன் தியாகத்துல தீய வைக்க சும்மா இரு. எப்படா என் பேச்ச கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னே கேட்போம். டேய் சும்மா இருடா. இப்படி பல பேரை இங்க பார்த்துட்டேனா, அதுவும் இவர் தானா? இவர் தான்
இவருக்கு இதான் வேலை. ஒரு இடத்துல எல்லாருக்காக யோசிக்கிற ஒருத்தனுக்காக யாருமே யோசிக்காம போயிடக்கூடாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நீயா நானால வந்தவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகிருக்கல, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஏமா இங்கே நீ பொண்ணு பார்க்க தான் வந்தியாமா? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? நிகழ்ச்சி மூலமா வந்தவங்க நிகழ்ச்சி மூலமா? ஓ நீ அப்படி வரியா? முன்னாலெல்லாம் உள்ளதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப ஷோ வச்சு வெளியிலேயே நீங்க பாக்குறீங்க. நீ இன்ஸ்பெக்டர் இல்லையே மாமா. கிடைப்பாங்க சார். நீ பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறது, இதுவும் நடந்தால் நல்லது தானே? எனக்கு ஒண்ணு வணக்கலங்க. என் பையனுக்கு வந்து எங்கள் வீட்டில் 2 வீலர் தான் சார் இருந்துச்சு. அவன் காலேஜ் போகும்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அந்த நைட்டு தாங்க சார் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலேயே எங்கள் அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டு சார். ஈரோடு சார். நான் யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தானே? ஆமா சார். அதை எதுக்கு கொடுத்து விட்டீங்க? என்ன நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அந்த பையன் காலேஜ் பிஇ படிக்கிறான், அதனால நல்லா இருக்கட்டும்ங்கிறதுங்க கூட கொண்டு. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க நல்லா இருக்கீங்க, இருக்க சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வண்டிதான். அண்ணன் வண்டியை தரப்ப அண்ணன் நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு வேலை சார் பார்த்துட்டு அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வேண்டாம் நீ வச்சுக்க பையனுக்கு கொடு. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? என்னால இந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல, ஆனா இமோஷனும் ஆகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பையன் மேலே உள்ள பாசத்தினால ஓட்டிட்டு போகிறான். அவன் கெஞ்சினாங்க சார் என்கிட்ட. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் ஏற்கனவே கஷ்டப்படுறாரு. வீட்டுக்கார தானே நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எடுக்கையிலே புது வண்டி ஓட்ட வேண்டாம், அப்ப பழைய வண்டி நீங்களே வாங்கி கொடுங்க. ஓட்டி அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி அந்த வண்டியை வாங்கி வைத்துக்கொண்டு பின்னாலே அண்ணன் பாவம் என்று அழுவது என்ன நியாயம்? எனக்கு புரியலையே. இவனை இழுத்து சென்று அரைப்படி கட்டணம் காதுக்குள் விடுங்கள். அவ்வளவு எறும்பும் மறுகாது வழியாக வர வேண்டும். பாசத்தோடு கொடுக்கும்போது ஏன் சார் வேண்டான்னு சொல்லுங்க. பாசத்தோடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மனசு வரல. ஆமாங்க சார். ஏய் யாரா நீங்க? அப்போ இதே வேலையா தான் அலையறீங்களா? சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோட கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல மனசு வரல. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அலறீங்க, அனுப்பி வைக்கிற வண்டியையும் பத்திரமா வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.